ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கல் ஷிஃப்ட் பெட்ரோல். ஷிஃப்ட் பார்த்தோன்னா ஓல்டு வேரியன்ட். இதில் இன்னைக்கு அட்டன் பண்ண போகிற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கல் பார்த்தோன்னா ப்ராப்பராக ரன் ஆகலை. அண்ட் அது கூடவே பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது பிக்கப் இல்லை, சம்டைம்ஸ் ஆஃப் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆர்பிஎம்மும் அதிகமாக ரைஸ் ஆகுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல ஆக்சிலரேஷன் கொடுக்காமலே ஆர்பிஎம் பார்த்தோன்னா நியர்லி 2க்கு ட்ராபேக் ஆகி ஏறுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸில் ஸ்பார்க் ஃப்ளக் தான் வீக்காக இருக்கும். அதனால தான் ட்ராபேக் ஆகி ஏறுதுன்னு நம்ம நினைப்போம். பட் அதுக்கு முன்னாடியே சில ஐட்டம்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கே மவுண்ட் ஆயிருக்குன்னா த்ரோட்டல் பாடியில் மவுண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் அந்த கப்ளரை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணாலும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. வெஹிக்கலில் ஃபால்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த த்ரோட்டல் பாடிக்குள்ளே ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வால்வ் ஒன்று இருக்கும். அந்த மோட்டரை ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா அந்த வால்வு பார்த்தோன்னா ஸ்டக் ஆயிருக்கு. அந்த வேல்வு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரொட்டேஷன் ஆகணும். பட் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் ஆகுது. அதை எப்படி ஃப்ரீ பண்ணலான்னு பார்த்தோன்னா, த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு இன்னர் சைட்லையும் அவுட்டர் சைட்லையும் நம்ம ப்ரே பண்ணோம் அப்படின்னா வேல்வு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அதோட ரொட்டேஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகுது. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன, மோட்டரை மாட்டிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் பார்த்தோன்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. நார்மல் கண்டிஷன் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஆர்பிஎம் 1 ஆர் 0.9 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். சம் வெஹிக்கிள்ஸில் 0.8 கூட இருக்கலாம். ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா 0.9 ஆர் 1 கிட்ட நியர்லி வரும். ரைட்டிங்கில் ரன் பண்ணி பார்த்ததில் நியர்லி 0.9 0.8க்கும் ஆர்பிஎம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசியை ஆன் பண்ணணும். ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் அப் ஆகும். அப்போ வந்து 0.9 ஆர் 1 கிட்ட நியர்லி போகும். சேம் தான், 1 கிட்ட நியர்லி இருக்கிறதுனால ப்ராப்ளம் பார்த்தோன்னா சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வெஹிக்கிளை 2-3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தோம். சேம் கண்டிஷன் தான். ஆக்சிலரேஷனும் கொடுத்து பார்த்தோம். ஆக்சிலரேஷனும் கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, எப்பவும் போல் வெஹிக்கிளை ஒரு ட்ரையல் எடுத்தாச்சு. ட்ரையல் எடுத்து வெஹிக்கிளை ஒரு ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிளை பார்த்தோன்னா ஆக்சிலரேஷனும் கரெக்டாக இருந்தது, ரன்னிங்கும் ப்ராப்பராக இருந்தது. அப்புறம் என்ன, வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.